வணக்கம் நண்பர்களே. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராஜநிலையில் 100%, அதாவது 100% வெற்றியடைய முடியுமா, ஜெயிக்க முடியுமா, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ராஜ்ய நிலையில் நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு தாராளமாக ஜெயிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல அவங்களுடைய விதி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும். விதி எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அதை எப்படி பார்க்குறது அப்படின்னாக்கா, அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது பிறந்த தேதி, மாதம், வருடம், இந்த மூணையும் கூட்டினாலும் உங்களுக்கு விதி கொடுப்பனை என்னன்னு தெரியும். அப்போ இவர்களுடைய விதி கொடுப்பனை நன்றாக இருந்தால், இல்லைனாலும் நம்ம மதியாக இருக்கக்கூடிய நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நல்ல முறையாக நம்ம மாற்றி பயன்படுத்தும் போது நம்ம ஜெயிக்கலாம். இதைத்தான் நம்ம வீடியோக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒருவருடைய ஜாதகம் பார்த்து அதிலேருந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம மாற்றி கொடுத்துட்ருக்குறோம். அப்போ எதெல்லாம் நம்ம மாற்றினா எப்படி பலன்கள் இருக்கும்? அதாவது முதல்ல அவருடைய டேட் ஆஃப் பர்த், அவருடைய பெயர், அடுத்ததாக அவருடைய செல்ஃபோன் எண்கள், அடுத்து வண்டி எண்கள், அடுத்ததாக இவருடைய திருமண தேதி. திருமணம் ஆகவில்லை அப்படின்னாக்கா அவர்களுடைய பாஸ்வேர்டு, அதாவது மொபைலில் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு எண்கள், அடுத்து ஏடிஎம் பின் நம்பர். இதெல்லாம் நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம்? மாற்றி நல்ல நம்பர்களை நம்ம மாற்றி பயன்படுத்துகிறது எதற்காக அப்படின்னாக்கும், இப்போ ஏடிஎம்மில் நம்ம பணம் எடுக்கிறோம். அப்போ ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல எண்களை போட்டு நம்ம பயன்படுத்தினால் அந்த எடுக்கக்கூடிய பணம் அப்படின்றது நம்ம கையில் நிற்கும். தேவையில்லாத, அதாவது கெட்ட எண்களை நம்ம போட்டு பணம் எடுக்கும்போது அந்த பணம் எதற்கு செலவாகுதுன்னே தெரியாது. பணம் எடுக்கிறது தான் சார் தெரியுது, ஆனால் பணம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாத விரை செலவுகள் ஆகுது சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி அவருடைய பாஸ்வேர்டு எண்களை கேட்டு நம்ம பலன் சொல்லும்போது, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ அந்த ஃபோனில் போடக்கூடிய பாஸ்வேர்டு எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் அப்படித்தான். நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 இல்லை 100 200 தடவையாவது நம்ம ஃபோனுக்குள்ளே போய் வெளியே வருவோம். அப்போ அந்த ஃபோனுக்குள்ளே போய் வரக்கூடிய நேர காலகட்டங்கள் நம்ம நல்ல எண்களை பயன்படுத்தும் போது அது நல்ல விஷயமாக நம்மளை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமாக பயன்படுத்தணும். அதுவும் இல்லாமல் அடுத்து நம்ம செல்ஃபோன் எண்கள், இந்த நம்பருக்கு கூப்பிட்டா யாருக்கு வரும்? கடைசியாக ஒரு நம்பர் மாறினாலும் அது வேற ஆளுக்கு போயிடும். அப்போ பர்டிகுலராக உங்களுக்கு தான் அந்த நம்பர் வேலை செய்யும். அப்போ அந்த நம்பரை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு தான். அடுத்ததாக வண்டி எண்கள். இப்போ இந்த வண்டி எண்களை நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னாக்க, எந்த ஒரு காரியத்தினாலும் இந்த வண்டியை எடுத்துகிட்டு தான் ஓடுவோம். அப்போ அந்த வண்டியை நம்ம சரியாக வைத்து கொள்ள வேண்டும். சரியாக வச்சுக்கணும் அப்படின்னாக்க, நீங்கள் வண்டியெல்லாம் சரியாக தான் சார் இருக்குது, ஆனால் ஒன்றுமே சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அது அப்படி இல்லை. வண்டி எண்களை நம்ம சரியான முறையில் செலக்ட் பண்ணி எடுத்து அதை நம்ம பராமரிக்கணும். அப்போ முதல் ஓனராக இருந்தாலும் சரி, இரண்டாவது ஓனராக இருந்தாலும் சரி, டோட்டல் அப்படின்றதும் அதுவும் சரியாக இருக்கணும். இப்போ முதல் ஓனர் நன்றாக இருக்குது, இரண்டாவது ஓனர் சரியில்லை, டோட்டல் மட்டும் சரியாக இருக்குது அப்படின்னாக்கும் அங்கே பேர், அதாவது புக்கில் யார் பேர் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அங்கே சிறப்பாக இருக்கும். இப்போ இரண்டாவது ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சிறப்பாக இருக்காது. அப்போ அப்பா பேரில் இருக்குது, பையன் ஓட்டினாலும் அங்கே ஒன்றும் சிறப்பாக இருக்காது. அப்போ புக்கில் யார் பேர் இருக்குதோ அவர் தான் ஃபஸ்ட்டு ஓனர். அப்போ புக்கில் அப்பா பேர் இருந்து பையன் ரெண்டாவது ஓனராக இருந்தாலும் அங்கே ரெண்டாவது ஓனர் தான் பேசும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது ஆல்ரெடி நல்ல மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60% தான் நம்ம மாற்றங்கள் தெரிய வரும். மிச்சம் 40% எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும்,
வீட்டில் இருக்கக்கூடிய நிலையின் அளவுகள், நம்ம என்ன தான் வேலை செஞ்சுட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது வீட்டில் நம்மளுக்கு வந்து மன அமைதி வேணும். அப்போ அந்த அமைதியை கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து நிலையின் அளவுகளை நம்ம சரியாக அமைச்சுக்கணும். அப்போ அந்த நிலையின் அளவுகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் வீட்டில் இப்போ எல்லாம் வந்து ஃபேஷன் அப்படின்ற ஒரு இதில் பெட்ரூமுக்கு கீழே வரக்கூடிய அந்த இடத்துல கட்டையை வைக்கிறதில்லை. ஏன்னாக்கு நம்ம வந்து டைல்ஸு போடணும், அதனால் நம்மளுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு ரொம்ப பேர் வந்து அந்த கட்டையை வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. பெட்ரூமில் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நிலைவாசல்லையும் அதே மாதிரி தான் செய்கிறாங்க. அதனாலெல்லாம் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வெளியே வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த பெட்ரூமில் வைக்கக்கூடிய அந்த கட்டை அப்படின்னு பார்க்கும்போது அந்த கட்டை வைக்கலை அப்படின்னாக்கும் வீட்டுக்குள்ளே அந்த பெட்ரூம்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள் அனைத்தும் வெளியே வந்துடும். சரிங்களா? அப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் ரகசியங்கள் அனைத்துமே வெளிச்சத்துக்கு வந்துடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம வந்து அந்த காலத்தில எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு கட்டையை வச்சு, அதாவது ஒரு தடுப்பணை வச்சு நம்ம வந்து செயல்படுத்தினாங்க. வாஸ்து அப்படின்னாக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ இன்றைய கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து மாறி போக முடியாது. ஏன்னா தமிழ் கலாச்சாரம் அப்படின்றது பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு இருந்து இந்த கலாச்சாரத்தை நாம் வந்து பாதுகாத்து வைத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து மறந்து செயல்படக்கூடாது. அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும். நிலையின் அளவுகளை நாம் சரி செய்து அந்த நிலையின் அளவுகளை சரி செய்யும்போது நம்மளுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் அந்த வாசல் வழியாகத்தான் நம்மளுக்கு வரும். எவ்வளவுதான் வெளியே பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு ஒரு மன அமைதி கிடைக்கும். அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து சரியாக அமைத்து சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்போ இந்த ராஜ நிலையின் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்து அதை நம்ம வந்து சரியாக நம்ம வந்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையலாம். சரிங்களா? ஒருவருடைய ஒரு அதாவது ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மேஜையின் அளவுகளை நம்ம வந்து சரி செய்து கொடுக்கலாம். அடுத்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே வந்து நம்ம ரேக்குகளுக்கு நம்ம வந்து அளவுகளை கொடுக்கலாம். இப்படி நம்ம ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்தாற்போல் நம்ம நல்ல அளவுகளை நம்ம வந்து நல்ல எண்களை நம்ம வந்து கொண்டு போய் உட்புகுத்தி அவங்களுக்கு செயல்படுத்தும் போது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவார்கள். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எண்களையெல்லாம் நம்ம வந்து சரியாக பயன்படுத்தும் போது தான் ராஜநிலையில் நம்ம வந்து ஒரு 100%, அதாவது 100% நம்ம வந்து பலன்களை அடையலாம். சரிங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னாக்கும் கீழே தொடர்புக்குன்னு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியலாம். இதுபோல் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.